அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மனித உறவுகளில் சந்திப்பது உண்டு, பிரிந்து போவது உண்டு, நிலைத்து நிற்பது உண்டு. அவை சில காலம் நிலைத்து மீண்டும் அரிதாகி போவது உண்டு. இப்படி பல்வேறு கோணங்களிலே மனித உறவுகளை நாங்கள் ஆய்ந்து பார்க்கலாம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற உறவு என்பது ஆழமானது, புனிதமானது, தேவையானது, நிலைத்து நிற்க வேண்டியது. இந்த உறவு நிலையிலே கடவுள் எப்பொழுதுமே ஒரு அன்பார்ந்த, பரிவு கொண்ட, இரக்கமுள்ள, நிரந்தரமான, மாறாத அன்பினாலே மனிதர்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார் என்று நாங்கள் விவிலியத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் படிக்கின்றோம். இந்த மனித வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் தனி மனிதனுக்கும் மனித குலத்துக்கும் இடையிலே நிலவிய உறவு, இந்த உறவிலே கடவுளுடைய பிரமாணிக்க தன்மை எப்பொழுதும் உறுதியாக இருப்பதை இறைவாக்கினர்கள் இறுதியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலே தெளிவாக எண்பித்திருக்கின்றார். அந்த கடவுளுடைய பிரமாணிக்க தன்மையினதும் அவருடைய பரிவு கொண்ட அன்பினதும் அவரது நிரந்தர தன்மை கொண்ட அன்பினதும் வெளிப்பாடாக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். கடவுள் யார் என்று அவருடைய திருமுகம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துகின்ற இயேசு அழகான 3 உவமைகளை புனித லூக்கா நற்செய்தியின் நாங்கள் படிக்கின்றோம். ஒன்று, தொலைந்து போன காசு, தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன மகன். இப்படி தொலைந்து போன இந்த உறவுகள் மீண்டும் அவை ஒப்புரவாக்கப்படுகின்ற, கண்டுபிடிக்கப்படுகின்ற, உயிர்ப்பிக்கப்படுகின்ற உறவாக விளங்குகின்ற பொழுது இந்த உறவில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, மன நிறைவு இந்த முழு உலகத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் மகிழ்விக்கின்ற ஒரு உறவாக அது மலருகின்றது. தவக்காலம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் 40 நாட்களை நோன்பிருந்து மன்றாடி பிறரன்பு செயல்களிலே ஈடுபடுத்தி தங்களை உயிர்ப்பு இயேசுவினுடைய அந்த விழாவிற்கு தயார் செய்கின்ற காலத்திலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் போதனைகளிலே முன்வைக்கப்படுகின்றன. அதாவது கடவுளுடைய இரக்கத்தை நாங்கள் மேலும் மேலும் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தூய நோக்கோடு, அந்த தூர நோக்கோடு, அந்த புனிதமான நோக்கோடு திரு அவை பல்வேறு நற்செய்தி வழியாக எமக்கு போதனை செய்கின்றது. அதிலே இந்த காணாமல் போன மகன் என்கின்ற உவமை பல உவமைகள், கதைகள், நாவல்கள் இவற்றை படிக்கின்ற பொழுது இந்த ஊதாரி மகன் என்று சொல்லுகின்ற இந்த உவமை மிக அழகாக, துல்லியமாக கடவுளுடைய இரக்கத்தையும் அவருடைய ஒரு தந்தைக்குரிய பரிவன்பையும் எடுத்து காட்டுகின்ற ஒரு உயிரூட்டமுள்ள கதையாக அமைகின்றது. இந்த ஊதாரி மகன் என்று சொல்லப்படுகின்ற இளைய மகன் தன்னுடைய தந்தையினுடைய சிறப்பான அன்புக்கு உரிமையுடையவர். நிச்சயமாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிலே இளைய மகனின் மீது அதீத அன்பு வைத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த அன்பை உணராதவாறு இந்த இளைய மகன்
அவருடைய உறவிலே இருந்து தன்னை துண்டித்து கொள்ள, பிரித்து கொள்ள விரும்புகின்றான். அவன் பிடிவாதமாக இருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தகப்பனுடைய அனுமதியோடு பறித்து கொண்டு செல்வது போல அவன் அத்தனையையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்படுகின்றான். தூர தேசம் என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த உறவிலே இருந்து எவ்வளவு தூரம் அவன் பிரிந்து செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் பிரிந்து செல்லுகின்றான். அவனுடைய அந்த பிரிவு தந்தையினுடைய மனதை எவ்வளவோ ஆழ்ந்த துயரத்திலே வருத்தினாலும் அவன் அதை புறக்கணித்தவனாக அவனுடைய வாழ்வு உரிமைக்குரிய ஒரு மகனுடைய வாழ்விலே இருந்து பிறழ்வுபட்டு ஊதாரித்தனமான வாழ்வாக மாறுகின்றது. விபச்சாரத்திலே ஈடுபடுகின்றான். தன்னுடைய பணத்தை எல்லாம் அவன் வீண் விரயம் செய்கின்றான். அவன் என்னென்ன துறையிலே தன்னுடைய வாழ்வை அழித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் தன்னை அவன் பிரித்து கொள்கின்றான், அழித்துக் கொள்கின்றான். அவனுடைய அந்த பாவத்தினுடைய கனாகனம் எப்படிப்பட்ட விதமாக விவரிக்கப்படுகின்றது என்று சொன்னால், அந்த ஊர் முழுவதுமே பஞ்சத்திலே மூழ்கின்றது. அவன் தான் மட்டுமல்ல, தன்னுடைய அந்த சூழலையும் பங்கம் விளைவிக்கின்றவனாக, அந்த சூழலையும் மாசுபடுத்துகின்றவனாக, வறட்சியிலே வாடுகின்ற தன்மைக்கு அந்த சூழலையும் அவன் உருவாக்குகிறான். அதனால் பன்றி மேய்க்கின்ற ஒருவனிடம் சென்று வேலைக்கு அமர்த்தப்படுகின்றான். பன்றி என்று சொல்லுகின்ற பொழுது யூத சமூகத்திலே அவருடைய சமய அனுஷ்டானங்களிலே மிகவும் தாழ்மையான, அசுத்தமான ஒரு மிருகமாக கருதப்படுகின்ற அந்த பன்றிகளுடைய கூட்டத்திலே இவனும் எண்ணப்படுகின்றான். அது மட்டுமல்ல, அந்த பன்றிகளுக்கு கொடுக்கின்ற அந்த தீனியில் கூட அவனுக்கு பங்கில்லாதவாறு, அதை கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லாதவாறு அவன் அனாதையாக்கப்படுகின்றான், கைவிடப்படுகின்றான், தனிமையில் வாடுகின்றான், அவன் துன்பத்திலே துயருகின்றான். இப்படி எல்லா விதமான பாவத்தினுடைய விளைவுகளையும் அவன் நிறைவாக அனுபவிக்கின்றான். இப்படிப்பட்ட சூழலிலே அவனுடைய வாழ்வுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை உண்டா? விடிவு உண்டா? ஏதாவது அவனுடைய வாழ்வில் விடியல் எந்த கட்டத்திலும் பிறக்குமா என்று சிந்திக்கின்ற பொழுது இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம். இருப்பினும் அவன் தன்னுடைய பழைய அனுபவத்திலே தந்தையினுடைய அன்பையும் கரிசனையையும், அவருடைய தாராள சிந்தையையும், அவருடைய பெருந்தன்மையையும், தன் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும், அவருடைய வீட்டிலே இருக்கின்ற வேலையாட்களுக்கு கூட அவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற தாராள சிந்தையை பற்றி சிந்திக்கின்றான். அதனால் அவன் தன்னுடைய புத்தியிலே, தன்னுடைய சிந்தனையிலே ஒரு சிறிய அளவு தெளிவு கொள்ளுகின்றான். நான் என்னுடைய தந்தையிடம் திரும்பி செல்லலாம். அவர் என்னை மகன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அந்த வேலையாட்களிலே ஒருவராவது அவரை போன்று என்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்பேன் என்று சொல்லி தான் தாழ் பணிந்து தன்னை அடிமையாக்கி அவருடைய காலிலே வீழ்ந்து அவன் கெஞ்சி கேட்கப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை உணர்வோடு புறப்படுகின்றான். இங்குதான் ஒரு புதிய விடியல் பிறக்கின்றது. தந்தை அவரை தன்னுடைய மகனுடைய வரவுக்காக கண்விழித்து வழிமீது விழிவைத்து காத்திருந்தார் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளுகின்றோம் என்றால், இவன் தூரத்தே வருகின்ற பொழுதே தந்தை அந்த மகனை இனம் கண்டு கொள்ளுகின்றார். தந்தை இப்பொழுது ஓடிச் செல்லுகின்றார். அவர் ஓடிச் சென்று அவனை அரவணைத்து முத்தமிடுகின்றார். அரவணைத்து முத்தமிடுகின்றது என்பது முழுமையாக ஒருவரை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு சமமாகும். அந்த வெளிப்பாட்டிலே மகன்
ஆயத்தம் செய்து வந்த அந்த மன்றாட்டை சொல்ல விரும்புகின்றான். ஆனால் தந்தை அவனுடைய எந்த நியாயத்தையும் காரணத்தையும் அவனுடைய மனமாற்றத்தினுடைய எந்த வார்த்தையையும் கூட ஏற்றுக்கொள்வதற்கல்ல, அதை புறக்கணிக்கின்றார். தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மீண்டும் ஒரு மகனுக்குரிய முழு உரிமையையும் 100% கொடுக்கின்றார். அவனுடைய கால்களுக்கு பாதவடிகளை கொடுக்கின்றார். அவனுடைய கரங்களிலே மோதிரத்தை அணிவிக்கின்றார். அழகான உடையை அவருக்கு உடுத்துகின்றார். இப்படிப்பட்ட இந்த வர்ணனைகளை எல்லாம் கடவுள் திரும்பி வருகின்ற மனிதனுக்கு தன்னுடைய மகனாக அவரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த மகனுக்குரிய முழு உரிமையையும் கொடுத்து அவனுடைய கடந்த காலத்தை முழுமையாக அழித்து விடுகின்றார். அவருடைய அந்த அகராதியிலே, அவருடைய அந்த நூலிலே கடந்த காலம் என்பது இல்லை. முழுமையாக அவனை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய காலத்தை, எதிர்காலத்தை, விடியலை அவனுக்கு ஏற்படுத்துகின்றார். அவர் தான் மட்டுமல்ல, தன்னுடைய இல்லமும் வேலையாட்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வழமையாக அவர்கள் கொண்டாட்டத்திற்காக ஒரு ஆட்டை அவர்கள் சிறப்பான முறையிலே உண்பித்து அதை வளர்ப்பார்கள். அப்படியாக ஆயத்தம் செய்த அந்த ஆட்டை அடித்து பெரும் விருந்து செய்கின்றார். இறுதியாக இந்த உவமையிலே, இந்த கதையிலே ஆண்டவர் இயேசு எதை சொல்லுகின்றார் என்றால், மனம் திரும்புகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகின்றார். விண்ணகம் என்றாலே மகிழ்ச்சியிலே மூழ்கி இருக்கின்ற ஒரு நிலையாகும். அங்கு ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அதை வர்ணிப்பதற்கு தேவையில்லை. ஆனால் இந்த விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பாவியினுடைய மீண்டும் அவன் மனம் திரும்பி புது வாழ்வு பெறுகின்றது என்பது இறந்து போனவன் உயிர் எழுகின்றான் என்கின்ற ஒரு முழுமையான விடுதலைக்கு அவனை அழைத்து செல்வது போல ஆகும். இந்த தவக்காலம் என்பது எங்களிலே ஒவ்வொருவரும் நாங்கள் எந்தவித நிலையிலே இருந்தாலும் ஒரு விதத்திலே நாங்கள் கடவுளுடைய சன்னிதானத்திலே ஊதாரித்தனமாகத்தான் இருக்கின்றோம், ஊதாரி பிள்ளையாகத்தான் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மூத்த மகன் என்பவர் தான் நல்லவர், தன்னுடைய தந்தைக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றவர், கடமைகளையெல்லாம் செய்கின்றவர், சட்டங்களையெல்லாம் அனுசரிக்கின்றவர். இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு அவர் ஒரு தூயவனாக தென்பட்டாலும் கடவுளுடைய பிரசன்னத்திலே அவன் ஊதாரியாக இருக்கின்றான். ஊதாரியிலும் ஊதாரியாக இருக்கின்றான். ஏனென்றால் உன்னுடைய தம்பி திரும்பி வந்திருக்கின்றான். இறந்து போனவன் மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்றான். அவனுடைய அந்த திரும்பி வருதலிலே அவன் ஒப்புரவு செய்து கொள்ள விரும்புகின்ற அவனுடைய மனநிலையை நான் கொண்டாடுவது தகுதியல்லவா என்று சொன்னாலும் இந்த மூத்த மகன் அந்த வீட்டிற்கு திரும்பி வந்தான் என்று இந்த கதையிலே சொல்லப்படவில்லை. இங்குதான் நானும் நீங்களும் சில வேளைகளிலே நாங்கள் ஊதாரித்தனமாக வாழவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் இந்த மூத்த மகனை போன்று நல்லவராக இருக்கின்றோம், எனக்கு மனமாற்றம் தேவையில்லை, எனக்கு கடவுளுடைய சிறப்பான அன்பு தேவையில்லை, ஒப்புரவு என்கின்ற அந்த விடயமே என்னுடைய வாழ்க்கையில் அவசியமில்லை என்று நினைக்கின்ற நாங்கள் சில வேளைகளிலே இந்த ஊதாரி பிள்ளையின் அந்த நிலையில் இன்னும் குறைவான நிலையிலே இருக்கலாம். இங்குதான் நாங்கள் எல்லோருமே கடவுளுடைய இரக்கத்தை கொண்டாடுகின்ற காலமாக நாங்கள் அனுசரிக்க வேண்டும். இந்த உலகம் மாற வேண்டும், அடுத்தவர்கள் மாற வேண்டும், இவர்கள் மாறவே மாட்டார்கள், இவர்கள் திருந்தவே மாட்டார்கள், இந்த தலைமுறை எல்லாமே
பாவத்திலே மூழ்கி இருக்கின்றது என்று நாங்கள் சுட்டி காட்டுகின்ற எங்களுடைய சுட்டு விரல், எங்களுடைய ஏனைய விரல்கள் என்னை சுட்டு காட்டுகின்றன, நீ எப்படி இருக்கின்றாய் என்று. அதனால் மனமாற்றம் என்பது எல்லா மனித பிறவிகளுக்கும் தேவையானது. இது ஒரு அருள் ஆகும். ஏனென்றால் எங்களுடைய மனித பலத்தினாலும் முயற்சியினாலும் மட்டும் நாங்கள் தூயவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியாது. கடவுளுடைய அந்த உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தாராள சிந்தையை, இரக்கத்தை உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் உணர வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு அதை நிறைவாக பெற்றுக்கொண்டார். அந்த உண்மையை தான் பலரோடும் அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பினார். சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், தள்ளி வைக்கப்பட்டவர்கள், பாவிகள் என்று அவர்களுக்கு முத்திரை குத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற எல்லா பாவியர்களையும் ஒவ்வொருவராக தனித்தனியாக அவர்களை அணுகுகின்றார். ஆண்டவர் இயேசு முதலாவது அடியெடுத்து வைக்கின்றார். சக்கீவை பார்த்து, நான் உன்னுடைய வீட்டிலே வந்து உணவு அருந்த போகின்றேன் என்று சொல்லுகின்றார். தன்னைத்தானே ஒரு விருந்தாளியாக அவர் அழைத்து கொள்ளுகின்றார். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய மனமாற்றம் கடவுளுடைய சன்னிதானத்திலே மிக மிக மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் என்பதை உணர்ந்தார். எல்லோரும் வரலாம், எல்லோரும் இந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமையிலே கலந்து கொள்ளலாம். இந்த தவக்காலம் என்று 40 நாட்கள், தவக்காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்திலே நாங்கள் செய்கின்ற சில வேளைகளிலே சிலுவை பாதை அல்லது பல்வேறு விதமான இந்த யாத்திரைகள், இவைகளெல்லாம் நல்லம், இவைகளெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். ஆனால் இவற்றினுடைய அடிப்படையை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. உட்பொருளை இழந்துவிடக்கூடாது, கருவூலத்தை இழந்துவிடக்கூடாது. மீண்டும் நாங்கள் கடவுளோடு ஒப்புரவாகுகின்ற காலமாகும். ரீகன்சிலியேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த ஒப்புரவாகின்ற பொழுதுதான் அன்பினுடைய, உறவினுடைய சிறப்பும் அழகும் அதனுடைய பெருமையும் இன்னும் மென்மேலும் விளிருகின்றது. பிரிந்தவர்கள் மீண்டும் கூடுகின்ற பொழுது அங்கு அன்பு, உறவு ஆழப்படுத்தப்படுகின்றது. அதனாலே அவர்கள் அதை பெரிதாக மதிப்பார்கள். இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகும். இந்த இறை மகிழ்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். இந்த ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு முதல் படி என்னவென்றால், ஒன்று, கடவுளுடைய இரக்கத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, நான் என்னை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய உண்மையான நிலை என்ன? என்னால் எதையெல்லாம் செய்ய முடியும்? என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எப்படியான வரங்களால் என்னை நிரப்பி இருக்கின்றார்? எத்தகைய சந்தர்ப்பங்களை எனக்கு தந்திருக்கின்றார்? நான் என்ன முறைகளிலே இவற்றையெல்லாம் தட்டி கழித்து நான் என்கின்ற இந்த ஆணவத்திலே நான் எதையும் செய்யலாம் என்கின்ற அதீத சுதந்திரத்திலே வாழ்ந்திருக்கின்றேன் என்று சற்று என்னை ஆய்ந்து பார்ப்பது மிகவும் தேவையானதாக இருக்கும். ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களிலே பலர் மனம் உடைந்து போகலாம். இனிமேல் எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று, இனிமேல் எப்படியும் நான் வாழலாம், அழிந்து போய்விட்டேன், இறந்து போய்விட்டேன், நம்பிக்கை முழுமையாக கருகிவிட்டது என்று இருக்கலாம். ஆனால் இந்த இறைவனுடைய இரக்கத்தை, பரிவை, தந்தை என்கின்ற அந்த அன்புறவிலே, எங்களுடைய இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற தந்தைக்குரிய பாசத்திலும் மேலான தந்தையாக இருக்கின்ற இந்த கடவுளை நாங்கள், அவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு மீண்டும் ஒரு ஒப்புரவு செய்யப்பட்ட வாழ்வாக மலருகின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தவ காலத்திலே மீண்டும் கடவுளுடைய அன்பிலே கலந்து உங்களுடைய வாழ்வை சிறப்பிக்க, மேம்படுத்த, அதை புதுப்பிக்க, அதனால் உயிர்த்த இயேசுவினுடைய வாழ்வாக உங்களுடைய வாழ்வை மாற்ற இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமீன். நன்றி.
யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.